என் தங்க பிள்ளையே, அப்பன் கருப்பன் என்று 4 பேரின் பெயர்களை உனக்கு சொல்கிறேன். இதில் ஒரு பெண் உனக்கு செய்வினை செய்தவள். எதனால் என்று இந்த கருப்பனை உனக்கு நான் சொல்கிறேன் என்று தெரியுமா? எதனால் இந்த பெண் உன்னை தேடி வரப்போகிறாள்? அவள் தன்னுடைய கூட்டாளி இடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றாள். மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை மறக்க முடியாத அளவிற்கு கொடுத்து விட வேண்டும் என்று அவள் பேசிக் கொண்டிருப்பதை உன் அப்பன் நான் கருப்பன் நான் கேட்டதும் என் பிள்ளைக்கு இந்த எச்சரிக்கையினை சொல்லிவிட வேண்டும் என்று. என் பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படி ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற இவளை நாம் அடையாளப்படுத்திவிட வேண்டும் என்று, அதிலும் குறிப்பாக உடனிருக்கின்ற 4 பேரையும் அடையாளப்படுத்த வேண்டும் அல்லவா? மொத்தம் இந்த பெண்ணோடு சேர்த்து 4 பேர், அதில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். கருப்பன் உனக்கு அதனை வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, யாரை பற்றியும் எதை பற்றியும் உன் அப்பன் உன்னிடத்தில் தெரியாமல் பேசுவது கிடையாது. எந்த நேரத்தில் எந்த செய்தி உன்னை வந்து சேர வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த செய்தி உன்னை வந்து சேர்ந்து விட வேண்டும். இல்லை என்றால் அது உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் ஆபத்து. அவர்கள் எதை செய்கிறார்கள், இவர்கள் எதை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பது உன் வேலை அல்லவா? அதனால்தான் என் குழந்தையே, இவர்களை எல்லாம் இதனால் வரையிலும் கண்டுகொள்ளவில்லை. நமக்கு இவர்கள் துன்பத்தை கொடுக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகுமே என் பிள்ளை அதனை பெரிதுபடுத்தவில்லை. என் பிள்ளையே, நான் வேலையை பார்த்து கொண்டுதான் இருந்தாய். நாம் செய்வதை நாம் சரியாக செய்து கொண்டிருப்போம். எல்லாவற்றையும் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று தெய்வத்தின் கையில் நீ ஒப்படைத்து விட்டு உன் வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் நீ செய்கின்ற இந்த வேலைக்கும் உனக்கும் இடைஞ்சல்களை உருவாக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் கட்டாயமாக இந்த நேரத்தில் இவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பன் நான் பலமுறை உனக்கு இவர்களை பற்றி எடுத்து சொல்லி இருந்தாலும் இந்த முறை குறித்து அவர்களை பற்றி பேச வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் பலவிதமான இன்னல்களையும் பலவிதமான கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்து கொடுத்து இப்போது உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனித்து இயங்க விட முடியாதபடிக்கு செய்து வைத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நீ எப்போதும் உதவி என்று இன்னொருவரிடம் கேட்க வேண்டும் என்று ஒரு மனநிலைக்கு வந்து விட்டாய். ஒரு சிறிய வேலை என்றால் கூட யாராவது ஒருவரிடத்தில் உதவி கேட்டால் அது உடனே நிறைவேற்றிவிடும் என்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டதனால்தான் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் சரியாக செய்துவிட முடிவதில்லை. என் குழந்தையே, என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள முடியாமல் இத்தனை காலமும் தவித்து நின்றதெல்லாம் போதும். இனி உனக்கே உனக்கென எல்லாவற்றையும் நான் சரிவர உனக்கு செய்து கொடுத்திட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் எக்காரணம் கொண்டும் எதையும் நீ தவிர்த்து விடாதே. உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் எப்போதும் உன் முன்னிலையில் தெளிவுபடுத்தி தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த ஒரு குழப்பங்களும் இருந்துவிடக் கூடாது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலைகளும் வந்து தன்னை வேதனைப்படுத்திவிடக் கூடாது. மனிதன் பலவிதமான திருப்பங்களை பலவிதமான சோதனைகளையும் பலவிதமான கஷ்டங்களையும் ஏதோ ஒரு வாழ்க்கையில் நுழைந்திருக்கின்ற உன்னை இதற்கு மேலும் இவர்கள் பாடாய் படுத்து எடுத்ததை நான் அனுமதிக்க முடியாது. கருப்பனை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கின்ற என் பிள்ளை அப்பன் இருந்தால் அதனை வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லை என்று சொல்லி மனதளவில் எல்லாவற்றையும் சரியாக எதிர்பார்த்து நிற்கின்ற என் பிள்ளையே, நிச்சயமாக எந்த ஒரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடக் கூடாதல்லவா? நமக்கு செய்வினைகளை செய்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகு நாம் வாழ்க்கையை இவர்கள் அழிக்க நினைக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகு எக்காரணம் கொண்டும் என் குழந்தை இதையெல்லாம் விட்டுவிடக் கூடாது. எக்காரணம் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இதை நீ இழந்துவிடக் கூடாது.
உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும், உன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா கஷ்டங்களுக்கும், நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முயற்சிகளை செய்து கொண்டே இரு. கருப்பன் நான் இருக்கும்போது உனக்கு எதையும் பற்றியும் கவலை வேண்டாம். இந்த கருப்பன் நான் உன்னை தொடரும் போது இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் வேண்டாம். என் பிள்ளைக்கு இது நாள் வரையிலும் கிடைத்ததெல்லாம் போதும். இனிமேலும் உன்னை இந்த நிலையில் தத்தளிக்க விடாமல், இந்த சூழ்நிலைகள் உன்னை கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு பாடங்களையும் என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் வந்துவிட்டேன். அப்பன் அடையாளம் காண்பித்து கொடுக்கும் போது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் எந்த அளவில் எந்த சூழ்நிலையில் உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா விதமான இடர்களை உன் வாழ்க்கையில் உனக்கு காண்பித்து கொடுத்து விட்டதல்லவா? என் பிள்ளையே செய்வினைகளை செய்கிறார்கள். உன்னை அழிக்க வேண்டும் என்று மனதளவில் நினைக்கின்றவர்களும் நிச்சயமாக எந்நாளிலும் தன்னை திருத்திக் கொள்ள முடியாதவர்கள், எந்த நேரத்திலும் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை விட்டுவிட முடியாதவர்கள், எப்போதும் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், நீ பட்ட கஷ்டங்கள் எண்ணிலாம் உன்னிடமிருந்து பார்த்து கொண்டே அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தானே எல்லாம் உன்னை பற்றிய கவலைகள் இவர்களுக்கு ஒருபோதும் வந்தது கிடையாது. ஆனால் உன்னை பற்றி இவர்களுக்கு எதற்கும் வருத்தப்பட போவதும் கிடையாது. எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் தொடர்ந்து வருகிறது என்பதை நீ உணர்ந்து இதனை காலம் முழுவதும் உன்னை சுற்றி வந்த அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடித்து உனக்கு நடப்பதையெல்லாம் என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளும்படி உன் வாழ்க்கையை நான் உனக்கு இப்போது வடிவமைக்க தொடங்கிவிட்டேன். எதுவென்றாலும் சற்றென்று ஒரு நொடியில் நீ புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது என்னவென்று உடனடியாக உன்னால் காண்பித்து விட முடியும் அல்லவா? அப்பேற்பட்ட விஷயங்களை நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, கருப்பன் சர்வ சாதாரணமானவன் அல்ல. அவ்வளவு எளிதில் எதை பற்றியும் வெளியில் சொல்லாதவனும் அல்ல. ஆனால் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தெய்வத்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ன? நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் இது இவர்களுக்கும் அவர்களுக்கும் தண்டனை கொடுப்பதை விட உனக்கு என்று அடையாளப்படுத்தி விட்டோம். ஆனால் உனக்கு வருகின்ற இன்னலிருந்து முதலில் நீ தப்பித்து கொண்டால் போதும். மற்றபடி உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ளவாய். சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வாழ்க்கையில் பல நன்மைகளை அடைய வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. பலவிதமான துன்பங்களுக்கு மத்தியில் நீ வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று எல்லாம் எண்ணி கலங்காது. உன்னை நான் கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு இப்போதாவது இவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். துரோகிகளை அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருப்பதை விட இவர்களை கண்டுகொள்வதற்கு கிடைத்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோமானால் நிச்சயமாக எல்லாமே நமக்கு சரியானதாக மாற்றுவதை உணர்ந்துவிட முடியும். தெளிவாக அத்தனை விஷயங்களும் நாம் வாழ்க்கையில் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சர்வ நிச்சயமாக என் பிள்ளை உனக்கு வேண்டியதெல்லாம் நடத்தி கொடுக்க நான் எண்ணக்கூடிய இந்த நேரம் நீ எதையும் இந்த வாழ்க்கையில் பெரிதுபடுத்தாமல் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் பெரிதாக எண்ணி விடாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. தெளிவில்லாத ஒரு வாழ்க்கையை தயார்படுத்தி கொண்டிருக்காதே. சரியான விஷயங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் இனி உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? எல்லாவற்றிற்கும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதை என் குழந்தை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் அல்லவா?
என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்குள் நின்று மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை தந்ததோ அதுவெல்லாம் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடராதபடி காணும் போது நல்லதொரு வழியை காண்பித்து கொடுக்க உன் அப்பன் கருப்பன் நான் முடிவெடுத்து விட்டேன். அது மட்டுமல்ல, இவர்கள் நினைத்ததெல்லாம் இப்போதே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இவர்களுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். செய்வது யார் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாயல்லவா கருப்பா? அவர்களை சொன்னால்தானே இதை என்னவென்று உணர முடியும் என்று சொல்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக இவர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்துகிறேன். என் பிள்ளையே, இந்த 4 பேரில் செய்வினைகளை செய்வதாக சொல்லவர் பெயரானது தா என்ற எழுத்து தொடக்கமாக கொண்டு ஆரம்பிக்கிறது. தா வரிசை அல்லது பா வரிசை, இந்த இரண்டில் ஏதாவது எழுத்தை கொண்டவர். இவரோடு சேர்ந்து மற்ற 3 கூட்டுக்கலவனுடைய பெயர் என்ன தெரியுமா? முதலாவது எழுத்து ஆ, இரண்டாவது எழுத்து சா, மூன்றாவது எழுத்து வி, அதாவது ஆ வரிசை அ வரிசை, அதுபோல சா வரிசை சா வரிசை, சி என்று அந்த வரிசை, வி என்றால் வா வரிசையில் உள்ள பெயர்கள். இதில் பெயரை கொண்டவர்கள்தான் உன் வாழ்க்கையில் கூட்டு கனவாணிகளாக சேர்ந்து உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கியும் உன்னை அழிக்கவும் பல முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீ காண வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. உன்னை தொடர்ந்து என்ன நடக்கிறது, உன்னை சூழ்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. என் பிள்ளையே, தடுமாறி நிற்காதே. அப்பன் சொன்னவுடன் இவர்களை பற்றி யோசித்து கொண்டிருக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது. இது போன்ற எழுத்துக்களை கொண்டவர்கள் அல்லது உன் வாழ்க்கையில் வேண்டுமென்றே தீய விஷயங்களை செய்ய நினைக்கின்றவர்கள் என்று உனக்கு அடையாளம் கண்டுகொள்ளும்படி யாரேனும் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்றால் என் பிள்ளை, நிச்சயமாக இவரிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இவரிடத்தில் மிகுந்த தெளிவோடு நீ இருக்க வேண்டும். உன்னை சுற்றியும் உன்னை தேடியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு இத்தனை இன்னல்களை கொடுக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட நாம் அதனை பெரிதாக கண்டுகொள்ளாமல், அவர்கள் வருவதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்து விட்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற பல சோதனைகள் உனக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும் அல்லவா? உன்னை சூழ்ந்து வருகின்ற பல துன்பங்களும் உன்னை எதனால் வருகிறது என்று தெரியாமல் போய்விடும் அல்லவா? நாம் சரியாக இருக்கின்றோம். எல்லா விஷயங்களையும் சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் நமக்கு ஏன் பிரச்சனைகள் என்று சொல்லி என் பிள்ளை, நீ இப்போது கண்கலங்கி நிற்பதை விட என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் புரிந்து கொண்டு உனக்கு கிடைப்பது எதுவாக இருந்தாலும் நன்றாக இல்லை, இந்த மனிதர்களை அடையாளம் படுத்துகிறது என்பதை உணர்ந்து விட்டாலே போதும். நிச்சயமாக இனி எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டு விடாது என்பதை நீ புரிந்து கொள்வாய். இவர்களுடைய தீய எண்ணங்களும் தீய விஷயங்களும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இவர்களுடைய தீய சிந்தனைகளும் நிச்சயமாக அழிந்து போகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் இருக்கும் போது இதையெல்லாம் எண்ணி நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? தெளிவில்லாமல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ கவனமாக உணர்ந்து தெரிந்து கொண்டு நடந்து கொள்ள பழகு. பலவிதமான மாற்றங்களுக்கு பலவிதமான திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். கஷ்டமோ நஷ்டமோ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த எல்லாம்
எல்லாமாக இனி இந்த வாழ்க்கையில் அத்தனை திருப்பங்களும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் அல்லவா? எதற்கும் கலங்காமல் இரு. கருப்பன் இருக்கிறேன் என்பதை எத்தனை பேர் உன் வாழ்க்கையில் அழிக்க ஒன்று சேர்ந்தாலும் அவர்களால் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எத்தனை பேர் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் யாராலும் எதுவும் உன்னை அவ்வளவு எளிதில் செய்துவிட முடியாது. கருப்பனை கையெடுத்து வணங்கிய உன்னை நான் அத்தனை சுலபமாக விட்டுவிட முடியாது. என் குழந்தையே, நீயாக ஒரு பிரச்சனையை தேடி செல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் உன்னை தேடி வராது என்பதை புரிந்து கொள். அப்படியே வந்தாலும் தெய்வத்தின் அருளால் அது உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க இந்த கருப்பன் எப்போதும் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். அப்பன் இருக்கும் போது உனக்கு எந்த ஒரு தேவையில்லாத குழப்பமும் தேவையில்லை. எது வந்தாலும் கருப்பன் உன்னை வழி நடத்துவேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். இவர்களை இன்று நான் அடையாளப்படுத்தி விட்டேன். இது போன்றவர்களை உன்னை தேடி வந்தால் என் பிள்ளை இவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு சற்று கவனமாக இருக்க பழகு. அதுதான் என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கு சொல்வது என்னவென்று என் குழந்தை உனக்கு புரிகின்றதா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி எப்போதும் உனக்கானதாக மாற வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் கைகூடி வந்து விட்டது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொன்னது போல நீ என்ன நினைத்தாலும் சரி, எது நினைத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டால் தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும். அதுபோலதான் இன்றும் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்த ஒரு சில விஷயங்கள் இப்போது மிகுந்த கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அவர்கள் கஷ்டத்தை உனக்கு என்னவென்று எடுத்து சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன். நானும் தான் காயப்படுகிறேன். நான் இன்னொருவரிடம் கஷ்டத்தை தீர்க்கக்கூடியவனா என்று என் பிள்ளை நீ கேட்பாயானால், ஆமாம், இவர்களின் கஷ்டத்தை நீ தீர்க்கக்கூடியதுதான். ஏன் தெரியுமா? இவர்களுக்கு கஷ்டம் வரும்போது நீ நிச்சயமாக நல்ல நிலையில் இருப்பாய். உனக்கு கஷ்டம் வரும்போது இவர்கள் நல்ல நிலையில் இருந்து கொண்டிருப்பார்கள். அதனால் இதையெல்லாம் நீ எப்போதும் உணர்ந்து விட்டால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, எப்பேற்பட்ட சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் வந்த போதெல்லாம் அதை எதிர்த்து நின்று வெற்றி கொண்ட என் பிள்ளையே, மற்றவர்களின் உன்னை காயப்படுத்திய போது கூட அவர்களுக்கு உதவியை செய்திருக்கின்றாய். ஆனால் இது இப்போ எவ்வளவுதான் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம் என்று இந்த 4 பேரும் எவ்வளவுதான் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம், நீ வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் கடந்து நான் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக சாதிக்கத்தான் போகிறோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்ட போதெல்லாம் இப்போது என் அன்பு குழந்தையே, உனக்கு சிறு சிறு உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. எல்லா நிலையிலும் உன்னை அவர்கள் முழுமையாக கைவிட்டு விட்டாலும் நினைக்காமல் ஏதாவது ஒரு நிலையில் உனக்கு இப்போது சந்தோஷங்களை சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். அதுவே போதும். நடக்காத விஷயங்கள், நடக்க முடியாத விஷயங்களும், என்றும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நீ எப்போதும் மறந்துவிடு. ஏனென்றால் நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் தானாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதுமல்லவா? இந்த நேரம் மட்டும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் இந்த கருப்பன் நான் உனக்கு பலமுறை எடுத்து சொல்லி இருந்தாலும்
இந்த முறை உனக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதல்லவா? கட்டாயமாக மாறி இருக்கின்றது. என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டதெல்லாம் போதும். இனிமேலும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நீ எப்போதும் சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, உனக்கான நன்மைகளை நீ என்னவென்று தெளிவுபடுத்தி தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கூடி வந்து விட்டது. உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில உண்மைகள் சர்வ நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் வந்து விட்டது என்பதுதான் உண்மை. நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதை நீ பொறுத்து நிச்சயமாக உன் கண் முன்னால் அது தெரிய வரும். உன்னோடு நான் இருப்பதையும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக நிறைந்திருப்பதையும் என்னவென்று என் குழந்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உன்னை எப்போதும் வேதனைப்படுத்தியவரும் பிரச்சனைப்படுத்தவரும் தண்டனை கொடுத்ததாக யாராக இருக்க முடியும்? முதலில் அதை நீ தெரிந்து கொள் என் குழந்தையே. இப்போது இந்த கருப்பன் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வமும் அதை தான் சொல்கின்றது. உன்னுடைய இஷ்ட தெய்வமும் அதை தான் விளக்கி சொல்வதற்காக வந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள். தெய்வங்கள் வேறு வேறாக இருந்தாலும் கொடுக்கப்பட்ட தண்டனைகள் ஒன்றுதான் என்பதை முதலில் புரிந்து கொண்டு கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் நீ செவி கொடுத்து கேட்டு உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று கவனமாக எப்போதும் தெரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.